வணக்கம் ஆரிய நட்புகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே. எனக்கு பேசுறதுக்கே வாய் வாய் வரல, வார்த்தைகள் வரல, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கவ்வுது. அதாவது நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேற்று நடந்த விஷயம், சூர்யா என் மேலே சுமத்தின பழி, என் மேலே பழி சுமத்தினாலும் பரவாயில்ல, சுமி மேலேயும் சேர்த்து பழியை சுமத்தி ஒரு விஷயம் பேசுனா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லவா வேணாமாங்கிறதே எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணாதான் என் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நானும் என் பப்புவும் இங்கே வந்துட்டோம். திருப்பி இங்கேருந்து நான் சூர்யா வீட்டுக்கு போவேனா இல்லை இப்படியே கிளம்பி சுமி வீட்டுக்கு போவேனாங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், எங்கள் அம்மாவுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா பழி போடலாம், ஒரு ஆள் மேலே குலப்பழி போடக்கூடாது. நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டால் உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். இவ போதையை போட்டு இவ மாடியிலேருந்து குதிச்சது இவளுடைய ஒரு கொழுப்படுத்து போய் இந்த வேலையை பண்ணினா. இது உங்களுக்கே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். இவ விழுந்தப்ப நான் எவ்வளோ தூரம் பதட்டப்பட்டேன், எனக்கு நெஞ்சு வலி வந்தது, இவ என்னை எவ்வளோ தூரம் போட்டு அடித்து துன்புறுத்துனா, எனக்கு பட்ட காயங்கள். அதையும் தாண்டி இவ சரி நம்மளுக்காக தானே விழுந்தா, நம்ம மேலே அவ்வளோ தூரம் உசுராக இருக்கா, பாசத்தை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவளுக்காக நேர்த்தி கடன்லாம் வச்சேன். ஆண்டவா, இவளுக்கு எதுவும் இந்த வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா, அப்போ கூட ஐயோ இவ இப்படி வாந்தி எடுக்கிறாளே, மண்டை கண்டையில் அடிபட்டுருச்சு போல, ஆண்டவா நல்லா ஆகணும், எந்த இதுவும் உங்களுக்கு வரக்கூடாது, நல்லா ஆகிட்டா நான் மொட்டை போடுறேன். அது ஒரு ஒரு இடம் கோயிலா தர்காவான்லாம் சொல்ல விரும்பலை. நான் என் முடியை நேர்த்தி கடன் கொடுக்குறதா நான் வேண்டியிருக்கேன். இது உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஆணை. அந்த அளவுக்கு இவன் மேலே நான் பாசமாக இருக்க, இவன் நேற்று என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, இந்த பாருங்க கரண்டும் போயிருச்சு. நான் சொல்லவா வேணாமான்னு சொல்லும்போது அபசுகனமாக கரண்ட் போகுது, இந்த விஷயத்தை நான் சொல்லவா? சரி இருந்தாலும் சொல்கிறேன். இது ஒரு திட்டமிட்ட சதி, குமரேசனும் சுமியும் சேர்ந்து செய்த சதி அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட ஒரு குண்டை தூக்கி போடுறான். அதாவது என்னன்னா, குமரேசை சுமி சொல்லி தான் குமரேசன் குற்றாலத்துக்கு வந்தானா. அவன் வேணும்னு தான் குடிக்க வச்சானா. யாரும் போய் பிளாக்லையோ இல்லை எய்த்த பெட்டி கடையிலையோ இல்லை தெரியாத ஆளுகளோ சரக்கு வாங்கி கொடுக்கலையா. முழுக்க முழுக்க வாங்கி கொடுத்தது குமரேசன் தானா. நான் கேட்டேன், அவன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டான், நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது தம்பி, வாங்கி கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், அவன் ஏற்கனவே மத்தியானம் குடித்த போதையே இன்னும் தெரியலை, திருப்பி வாங்கி கொடுக்காதன்னு சொல்லி அவனை கண்டித்து அனுப்பிட்டீங்க. ஆனால் அதையும் மீறி இப்போ என்னக்கா அவர் தான் லைவ் போட போயிட்டார்ல, மணி 10 போகுது. ஏன்னா நான் 10 to 11 லைவ், 11 மணி பாரு அங்கே இருக்கும் தெரியுமா, 10 to 11னா அந்த 10 to 11க்குள்ளே போய் வாங்கணும். அதனால் நீ காசை எனக்கு போட்டு கொடுக்க, பேடிஎம்மில் அன்னைஞ்சல்ல வாங்கி அதிலிருந்து நான் எடுத்துகிட்டு போய் உனக்கு நான் சரக்கு வாங்கி தர்றேன், நீ அவர் லைவ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நீ குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் சரக்கு வாங்கி கொடுத்ததே குமரேசன் தானா. ஒன்று. ரெண்டாவது, எதுக்காக நான் அண்ணன் தடுத்தும் இவன் எனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஓவரா போதையாகி நான் கேட்டது ஒரு குவார்ட்டர் தான் கேட்டேன், அவன் எனக்கு வாங்கி கொடுத்தது ஆப்பு. நான் கேட்டதுக்கு ஆப்பு தான் இருக்குது, இப்போ குவார்ட்டர் கிடைக்கல அப்படின்னா. நான் எப்போவுமே நீ எனக்கு எவ்வளோ தூரம் கலந்து கொடுப்ப எவ்வளோ தூரம் கொடுப்பங்கிறது உனக்கு தெரியும். நான் அளவு தெரியாமல் அதுலேயும் சோடா கூட கலக்காமல் பச்சை தண்ணியில் போட்டு ஊற்றி ஊற்றி ஊறுகாயை தொட்டு தொட்டு தின்னுட்டேன். அங்கே இருந்த மிச்ச கறி அந்த ஊறுகாய் இதை வச்சு நான் தின்னுட்டேன், எனக்கு அளவே தெரியலை. அப்போ என்னை அளவில்லாமல் குடிக்க வச்சு என்னுடைய நிதானத்தை இழக்க வச்சு நான் ஓவர் போதையாயிட்டேன்னா எனக்கு ஒன்று எமோஷனலாக ஒன்று அழுவேன் இல்லையா. ஒவ்வொருத்தவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஓவர் போதையானா தற்கொலை முயற்சிக்கு போவாங்க, இல்லைன்னா கண்ணீர் வடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி ஒரு விபரீதம் நடக்கணுங்கிறதுக்காகவே என்னை வேணும்னே குடிக்க வச்சு, இதெல்லாம் திட்டமிட்ட வேலை தான். இவனை அனுப்பி விட்டதே சுமி தான். ஏன்னா இவன் ஏற்கனவே பெங்களூருக்கு நம்ம கூட வந்தான், காமாட்சி வீட்டுக்கு போனப்போ ஏற்கனவே பிரச்சனையாச்சு. அதோட நம்ம கூட அவன் எங்கேயுமே வர்றதில்லை. நம்மளும் பல தடவை அவனை நம்ம கூப்பிட்ருக்கோம், குற்றாலத்துக்கு வரியாடா, இல்லை ஊட்டிக்கு போவோமா, ஏற்காட்டுக்கு போவோமா, வாடா வீடியோ எடுப்போம், ஷூட் பண்ணுவோம், கேமராவை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போலாம் அவன் வராதவன் இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் நம்ம குற்றாலம் கிளம்பும்போது ஏன் வரணும், அதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்போ என்னைய தீர்த்து கட்டுறதுக்கு இவங்க போட்ட பிளான். இதை மாதிரி குற்றாலம் போகிறேன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். சுமிகிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பேன் குமரேசன். சுமியும் ஐடியா கொடுத்து
என் புருஷன் என் கைக்குள்ளே வரணும், என் புருஷன் வந்து நான் இல்லாமல் என் குடும்பத்தோடு இல்லாமல் இவளை நானும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். சுகைல்னு சொன்னேன், இன்னும் வேறு ஏதேதோ பேரை சொன்னேன், உதயகுமார்னு சொன்னேன், அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் யாரோ ஒரு ஆள் இருக்காருன்ட்டேன், வேறு எதேதோ சொல்லி அவரை என் பக்கம் கவர் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கினேன். ஆனால் இவர் வந்து வர்றேன்னு நினச்சா கூட இவ வந்து விடாமல் தடுத்து என் புருஷனுடைய வருமானத்திலிருந்து அவருடைய உழைப்பை பூரா உறிஞ்சி எடுக்கிறார். எடுத்துட்டு அவரையே வந்து ஆண்மை இல்லாதவன், அட்டைப்பூச்சி வேலை செய்யலை, பைப்பில் தண்ணி வரல, இப்படி ஏகப்பட்ட பழியை போட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இவருக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்யாது, இப்படிலாம் சொல்லி அவரை வந்து கேவலப்படுத்துகிறான். அதனால் அவரும் எதுலையும் சிக்கிடக்கூடாது, கொலைப்பழியிலையோ இல்லை அவர் வந்து அடித்து ஏதாவது மண்டை உடஞ்சி, ஏன்னா ஏற்கனவே இந்த பெல்ட்டால் அடித்தப்போ பக்கிள்ஸில் மண்டை உடஞ்சி கூட ரத்தம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு இதுவும் ஆயிடக்கூடாது, அவர் மேலேயும் பழி வரக்கூடாது. அதே நேரம் அவளாக போய் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி பண்ணணும்னா நீ கூட போ, குடிக்க வை, குளிக்க போவோம், குடிச்சிட்டு நல்லா இருக்கும், இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீயே வாங்கி கொடுத்து ஓவர் டோஸ் குடிக்க வச்சு அவளை எப்படியாவது மட்டையாக்கு, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதா சூர்யா அபாண்டமாக சுமி மேலே பழிய போடுறான். நான் கேட்குறேன், இப்படிலாம் வந்து ஒரு புருஷனை வந்து கவர் பண்ணணும்? இது பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பர்லாம் பார்த்துருக்கோமே. கள்ளக்காதலுக்காக ஒரு பொண்டாட்டிய கள்ளக்காதலனும் கள்ளக்காதலியும் சேர்ந்து கொலை பண்ணாங்க. ஒரு கள்ளக்காதலுக்காக புருஷனை கள்ளக்காதலனும் கள்ளக்காதலியும் சேர்ந்து கொலை பண்ணாங்க, கள்ள தூக்கி போட்டாங்க, தள்ளி விட்டாங்க, மாடியிலேருந்து விழுந்தாங்க, இப்படிலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எந்த பொண்டாட்டியாவது, கட்டின பொண்டாட்டி ஒரு கள்ளக்காதலில் இருக்கிற 2 பேரை பிரிக்கணுங்கிறதுக்காக கூட ஒரு ஆளை கூலிப்படையை அனுப்பாமல் குமரேசனை அனுப்பி அது மூலியமா ஏதாவது ஒன்று பண்ணி அவளா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி யாராவது செய்வாங்களா? என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அவன் நினச்சா அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வாங்க, நான் ஏதாவது பண்ணிக்கிருவேன்னு சொல்லி சொல்லுவாளே தவிர நான் ஏதாவது பண்ணிக்கிருவேன். ஏன் சுமி இப்படி சொல்லக்கூடாதா? நீங்கள் அவள் கூட குடும்பம் நடத்தக்கூடாது, அவள் கூட இருக்கக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா என்னையே நானே மாச்சிக்கிருவேன், நான் எதுலையாவது தூக்கில் தொங்கிடுவேன், இல்லை நான் இப்படி பண்ணிக்கிருவேன் அப்படி பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது என்னையை மிரட்டி, இல்லை என்னைய கூப்பிடக்கூடாதா? இல்லை அழுது சுகைங்கிற ஆளே கிடையாதுங்க, அதெல்லாம் பொய், நீங்கள் எனக்கு வேணுங்க, வாங்க, உங்கள் பேரனுக்காக வாங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக வாங்க, அச்சுவோட கல்யாணம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சா நான் போக மாட்டேனா? ஒரு ஆளை திட்டம் தீட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அதில் அவள் போய் செத்து நான் போய் இவ கூட குடும்பம் நடத்தி நான் வாழ்ந்துருவேனா? இல்லை நான் தான் வந்து இவளை சூர்யா விட்டு பிரிஞ்சு இருந்துருவேனா? அது சுமிக்கு தெரியாதா? சுமியை இவ்வளோ தூரம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, ஏன் போனா போகுது, வாழ்க்கையவே திறந்துருக்கு. ஏன்னா நான் சூர்யா விட்டு பிரிய மாட்டேங்கிறது சுமிக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சூர்யாவும் என்னை விட்டு பிரிய மாட்டாங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு மாடியிலேருந்து கீழே குதிச்சப்பவே அவன் என் மனசு முழுக்க நிறைஞ்சிட்டா. அப்படி இருக்கிறவ அவளை குணப்படுத்தி அவளுடைய அந்த முதுகெலும்பு ஜாயிண்டை சரி பண்ணி அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ 2 நாளாக அவளை நான் திட்டுறதும் கிடையாது, எந்த ஒரு பேச்சும் பேசுறதும் கிடையாது, கெட்ட வார்த்தை கூட பேசுறது இல்லை, மரியாதை கொடுக்குறேன். வாப்பா போப்பா உட்காருப்பா, என்னப்பா வேணும், உனக்கு என்ன சமைச்சு தர, நேற்றே பார்த்துருப்பீங்க, காலையில் உப்புமா கிண்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் மத்தியானம் ரசம் வச்சது நான் தான், அதுக்கப்புறம் எல்லாமே அவளுக்கு பணிவிடை பண்ணுறது நான் தான், அவளை கூட்டு போய் கமெண்ட் வீடியோ கூட நேற்று அவளை படுத்துக்கிட்டே நான் பக்கத்தில் உட்காந்து, ஏன்னா மீடியாவுக்குள்ளே வரலைன்னா எல்லாரும் அக்கா எங்கன்னு தேடுவாங்கங்கிறதுக்காக கூடவே உட்காந்து வீடியோ படித்தேன். நைட்டு கூட லைவ் வர முடியலண்டா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, என்னால் உட்காந்து பேச முடியாதுச்சிக்கா, எனக்கு முதுகுலாம் வலிக்குதுண்டா, நான் லைவே போடாதாப்பான்னு சொல்லி அவளுக்கும் சேர்த்து நான் உழைக்கிறேன். நைட்டு 10 மணி லைவ் நான் தான் பேசினேன், காலையில் வீடியோ நான் தான் போடுறேன், 6 மணி லைவ் நான் தான் போடுறேன். என்னைய புரோக்கரு மாமா பையன் அவன் சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. கட்டின பொண்டாட்டியை விட்டுவிட்டு பெத்த பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவன் கீழே விழுந்தப்போ போய் பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இந்த கூத்தியாளுக்காகவும் இந்த வப்பாட்டிக்காகவும் போய் பழியாக கிடக்கிறானே, எல்லா வேலையும் பார்க்குறானே, கக்குசு கழுவுறானே, குண்டிகளை விடுறானே, இப்படி எம்புட்டு பேச்சை வாங்கிக்கிட்டு இவளுக்காக நான் இருக்கேன், இவளுக்காக நேர்த்திக்கடை மொட்டையடிச்சுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ காயம், என் உடம்புல உள்ள வலி வேதனை, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட நான் போடுறதுக்கு கூட போல, ஒரு மாத்திரை கூட திங்கலை. நேற்று கூட சொன்னா, எனக்கு இந்த முதுகு வலிக்கு கொடுத்த மாத்திரை இருக்குது, இதை கூட போடு, கொஞ்சம் உனக்கு உடம்பு வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்டா.
வேணாப்பா, ஒருத்தவங்களுக்கு கொடுத்த மாத்திரையே இன்னொருத்தவங்க சாப்பிடக்கூடாதுப்பா. உன் உடல் கண்டிஷன் வேற, என் உடல் கண்டிஷன் வேற. எனக்கு சுகர் இருக்கு. இதுல வந்து நீ கொடுக்குற உனக்கு கொடுத்த மாத்திரையை நான் போட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி வேற ஏதாவது வந்துடும். ஏன்னா நீயே அந்த மாத்திரையை போட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு கிடந்த. அதனால அது வேணாப்பா அப்படின்ட்டேன். எனக்கு வேணா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவளுக்காக நான் எல்லா தியாகமும் பண்ணி, இவளே வேணும், இவளே சரணாகதி, உங்க பாணியில சொல்ல போனா இவ கவட்டையே கதி, இவ குணா குகையே தஞ்சம்னு நான் கிடக்குறேனே. அப்படி உள்ளவனை என்னைய கூட நீ 1000 பழிய போடு, நான் ஏத்துக்கிறேன். குமரேசன் அவன் பாவம் அப்ராணி, அவன் மேல பழிய போடுறது என்னால ஏத்துக்கிறவே முடியல. அவன் நம்ம கூட வந்ததுதான் ஒரு பாவமா? அதுக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அவன் மேல அவ சொல்ல. நேத்து வரைக்கும் அடுத்தவன் வாங்கி கொடுத்தேன், எய்த்தாப்புல உள்ளவன் வாங்கி கொடுத்தேன். நான் பெட்டி கடையில போய் பேடிஎம் பண்ணேன், எனக்கு நைட்டு சரக்கு வந்துச்சு, என்னை குடிக்க தடுத்தா குமரேசன் சொன்னவ இன்னைக்கு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு சுமி மூலியமா தான் குமரேசன் வந்தேன். சுமி சொல்லி தான் அவன் எனக்கு ஓவரா ஊத்தி விட்டேன். நானா தற்கொலை பண்ற அளவுக்கு அவன் என்னை தூண்டுனேன். சுமி தான் அதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடியே போடாத. அதுக்கு இன்னும் ஒண்ணு வேணா சொல்லு, என்கிட்ட இருக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் நான் உன் கூட இருக்கணும் சொல்லு? காலம் முழுக்க இருக்கேன். உனக்கு என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்ற, எழுதி தர்றேன். இதுக்காக தேவையில்லாம என் குடும்பத்து மேல அவதூறு பரப்பாத. ஏற்கனவே பல விஷயங்களை நீ அவளை அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்க. ஆதார் கார்டு விஷயத்துல இருந்து, ஆனந்த் விஷயத்துல இருந்து, அவ துபாய்க்காரங்கிட்ட அவுத்து காட்டினான்னு சொல்லி அடிக்கடி சொல்லி, இதை பெட்ரோல் பிச்சையே விட்டு இந்த பேசின பொம்பளையே ஜெயிலுக்கு போய் குண்டாசுக்கு போய் போக்சோல கிடக்கு. ஆனா என் கூடவே இருந்து என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை பூரா உனக்கு செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையே விட்டு கொடுத்த ஒரு தியாகி மாதிரி இருக்கிற சுமி மேல இவ்வளோ பெரிய அபாண்டமான பழிய போடாத. இனி நல்லாவே இருக்க மாட்டேன். நான் உன்னை எப்பயும் சொல்றேன், உன்னைய பாதுகாக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் குடும்பமும் உன் நிலைமையை பார்த்து விட்டு கொடுத்து தான் வாழுது. உண்மையான சுமி மனசு என்ன தெரியுமா? பாவங்க, அவன் எங்க போவா? ஏதோ அவளுக்கு கூடமான நீங்க இருந்த எதா இருந்தாலும் பார்த்துக்கங்க. எனக்கு வந்து செய்யறத நீங்க செய்யுங்க, செய்யாம போங்க, அது உங்க விருப்பம். ஏன்னா உங்க மகனுடைய எதிர்காலம் இருக்கு, உங்க பேரனுடைய எதிர்காலம் இருக்கு. என்னையவும் நீங்க வந்து பார்த்துட்டு போனாதான் எனக்கு நம்ம புருஷன் நல்லா இருக்காரு, சரி நம்மளாலதான் இந்த மருந்து மாத்திரை இந்த பணி விடையெல்லாம் செய்ய முடியல, அவளாவது செய்யறாளேன்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க சுமி. வாழ்க்கையவே தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க சுமி. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பழிச்சொல் தேவையில்லாது. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி இனிமேல் அவதூறு பேச்சு பேசாத. அதே மாதிரி உங்க அம்மா கிட்டையும் நீ சொல்லி வை. உங்க அம்மா உங்க அன்னைங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா இன்னும் நீங்க ஆத்திரப்படுவீங்க. இப்படி உள்ளவளுக்கு எதுக்குன்னே நீங்க கூட உட்காந்து பண்டுவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவளுக்காக நீங்க எதுக்குன்னே நீங்க இவ்வளவு தூரம் உட்காந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க? பேசாம போய் யாராவது ஒரு வக்கீலை பார்த்தோ இல்ல ஸ்டேஷன்ல போயோ, அவ அப்படித்தானே மிரட்டிக்கிட்டே இருப்பா, நான் தற்கொலை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்கண்ணே, கிளம்பி போங்கண்ணே. நேத்து ஒண்ணுமே இல்லைங்க, இவங்க அம்மா போன் பண்ணி என்னை கேட்கிற கேள்வி மானங்கட்ட கேள்வி, இவங்க அன்னைங்க கேட்கிற கேள்வி போதைய போட்டு என்னை கேட்குறாங்க. ஏண்டா என் தங்கச்சி நீ நல்லா பார்த்துக்கிறவன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா, சரி அவளும் வந்து அங்கிட்டுக்கிட்டு புருஷன் தான் அவன் குடிகாரனா போயிட்டான் பால விநாயகம், சரி நீயாவது அவளை நல்லா வச்சு பார்த்துக்கிறவனா? என் தங்கச்சியை நீ தான் வந்து குற்றாலத்தில் கூட்டு போய் மாடியில இருந்து நீ கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு வருத்தமா இருக்கும். இதை இன்னொரு குடும்பம் என்னன்னா, அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ண போதான், என் மகளுடைய கீழே விழுந்ததுல மர்மம் இருக்கு, நீங்க வந்து அந்த புட்டேஜ் அன்னைங்க அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க, அந்த ஹோட்டல் லாட்ஜுடைய புட்டேஜ் எடுத்து பாருங்க, சிசிடிவி புட்டேஜ் எடுத்து செக் பண்ணுங்க, என் மகளா விழுந்துச்சா இல்ல குமரேச எதுவும் தள்ளி விட்டானா, இல்ல வந்து குடி போதையில வந்து குமரேச மாடிக்கு கூட்டு போய் ஊத்தி விட்டானா, இல்ல எதுக்காக இவர் வந்து முன்னால வந்து தாப்பா போட்டுட்டு இவர் ஏன் கிளம்பணும்? இவர் பேக்கை தூக்கி வெளியே வச்சிட்டாங்கல்ல, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு வந்து இவர் வந்து கதவை தாப்பா போட்டு உள்ளக்க என்ன எப்படி போனா என்னன்னு சொல்லி இவர் எப்படி போகலாம்? என்ன அசம்பாவிதம் வேணா நடக்கலாம்ல போதையில? எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து இவர் பண்ணாரு? அந்த புட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட சொல்லி என்கிட்ட என்னையும் மிரட்டுறாங்க குடும்பமா சேர்ந்து. அதுக்கு சூர்யா தான் இல்லம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு இரு, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது, என்னை அந்த மாதிரிலாம் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றா? நான் உட்காந்து கண்ணீர் வடிக்கும் போது சொல்றா. இவங்க இப்ப பேசி 15 நிமிஷமா என்கிட்ட பேசுறாங்க, என்னை மிரட்டுறாங்க. எனக்கு மனசு தாங்காம, சே இவளுக்காக நம்ம முட்டை போடுறோம்னு சொன்னோம், இவளுக்காக அடி உத மிதியெல்லாம் வாங்கிட்டு இவ கூட வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்து இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய பழி எனக்கு தேவையா? மாடியில இருந்து நான் தான் தள்ளி விட்டேங்கிற அந்த அவச்சொல் எனக்கு தேவையா? இல்லை என் பொண்டாட்டி தான் வந்து இதுக்கு வந்து கூட்டு களவாணி,
கூட்டு சதி. குமரேசன் அனுப்பி விட்டு அவன் மேலேயும் பழி. அப்போ ஊரில் இருக்கிறவன் பூரா நீ சாகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து உன்னை கொல்றதுக்கு திட்டமிட்டு சதி பண்ணுறோம். நீ மாத்திரம் நல்லவ. இது எந்த வகையில் நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட இந்த பெல்ட் வாங்க போகிறேன். இந்த குறுக்கெலும்பு வந்து ஜாயிண்ட் விலகி இருக்குங்கிறதுக்காக இடுப்பில் போடுற அந்த பெல்ட்டுக்காக ஒரு நட்பு, ஒரு சகோதர சகோதரிகள் சில பேர் எனக்கு பணம் போட்டிருக்காங்க. அந்த காசில் வீல் சேர் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அது விளையாட்டுக்கு சொன்னேன். பெல்ட் வாங்குறது உண்மை. வேணா வாங்கி போட்டால் தான் அந்த முதுகில் உள்ள அந்த ஜாயிண்ட் விலகுனது அந்த பசை மாதிரி ஒட்டும். ஆயின்மெண்ட்டை போட்டு 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 நான் உனக்கு சரி பண்ணுவேன். இன்னொன்று கேட்குறேன், நான் இல்லாமல் உன்னால் வந்து தனித்து செயல்பட்டு முன்னேறி வந்துட முடியுமா? இல்லை உங்கள் அம்மா தான் உன் பெண்டு அந்த சரியாகிற வரைக்கும் கூட இருக்குமா? இல்லை இப்படி நேற்று என்னை அவதூறு பேசுகிறாங்களே, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்களே உங்கள் அன்னைங்க, அவங்க வந்து உன் கூட உட்காந்து உனக்கு பணிவிட பண்டுவை பார்த்துருவாங்களா? இல்லை உன் பாலவனாயன் வந்து உன் கூட இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சிருவானா? கொஞ்சம் யோசி. இன்னொன்று சொல்கிறேன், நான் கூப்பிட்டா என் சுமி வந்து உனக்காக கூட இருந்து அந்த உன் முதுகுக்கு அந்த மருந்து போட்டு உன்னைய பாதுகாத்து உன்னைய பாத்ரூம் கூட்டு போக. ஏன்னா பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் தேவை, பெண் உதவி தேவை. நான் ஆம்பளை, நான் போய் எதுவும் பண்ண முடியுமா? அப்படி இருக்கும்போது உனக்காக வீட்டு வேலையை பார்த்து சமைச்சு உனக்கு ஏன்னா என் மகன் பிரச்சனைக்கு நீ கூட வந்திருக்க. அந்த நன்றிக்காகவாவது நீ தான் நன்றி மறந்து பேசுவ. சுமி, அந்த நன்றிக்காகவாவது நான் கூப்பிட்டேன்னா, எப்பா இந்த மாதிரி சூர்யாவுக்கு முடியலை, அவனால் நடக்க முடியலை, போக முடியலை, பாத்ரூமுக்குள்ளே போக வர முடியலை, ஹோட்டல்லே எத்தனை நாளைக்கு நாங்கள் வாங்கி திங்கிறது, எனக்கும் உடம்புக்கு சேராது, அல்சர் ப்ராப்ளம், அதனால் நீயே வீட்டில் சமைச்சு கொஞ்சோண்டு எங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்றியாப்பா அப்படின்னா சுமி கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை நீயே நேராக வீட்டுக்கு வாப்பா, இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது, அரிசி பருப்புலேருந்து காய்கறி ஜாமான்லேருந்து எல்லாம் நான் வாங்கி போடுறேன், சமைச்சு எங்கள் 2 பேருக்கும் நீயும் சாப்பிடுப்பா, இல்லை உன் குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கும் கொண்டுக்கிட்டு போப்பா அப்படின்னா சுமி செய்யாதா? உன்னை அப்படியே கூட்டு போய் நடக்க வச்சு ஒரு வாக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு வந்து, ஏன்னா முதுகெலும்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து ஒரு சில எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணணும். நடைப்பயிற்சி கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்ரு, ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே கூப்பிட்டு போக வர, கைத்தாங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வர சில அந்த எக்ஸசைஸ்கள் முதுகுக்கு கொடுக்க, மருந்து தேய்க்க, இதெல்லாம் நான் சொன்னால் சுமி செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். ஏன்னா சுமிக்கு வந்து மனசாட்சி இருக்கு, இரக்கம் பாப்பா சுமி. ஆனால் நீ இரக்கம் பார்க்குற ஆள் மேலேயே இழிச்சொல், அவச்சொல், பழிச்சொல், குளப்பழி இப்படிலாம் போடுறியே, இது உனக்கு நியாயமா? நான் உனக்கு சொல்லவா, என் மனசாட்சிப்படி சொல்கிறேன். சந்தேகம் என்னைக்கு உன் மனசுக்குள்ளே வந்துச்சோ, சுமிதான் வந்து குமரேசன் அனுப்பி விட்டு உன்னைய தீர்த்துக்கிட்டதுக்கு பிளான் போட்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி உன் வாயிலிருந்து வந்துச்சோ, இனிமேல் தயவுசெய்து உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் சூர்யா, உனக்கு நல்லா ஆன உன்னை நீ என்னை விட்டுட்டு விலகிரு. சத்தியமாக சொல்கிறேன். உன் உடல் நிலை நல்லாகி உனக்கு உடல் பெர்ஃபெக்ட், ஆல்ரைட், இவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா உங்கள் அம்மாவை கூப்பிடு, உங்கள் அன்னைங்களை கூப்பிடு, இல்லை உன் பாலவநாயகத்தை கூப்பிடு, எல்லாரையும் வச்சு இந்தாங்க உங்கள் மக, இந்தாப்பா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என் வழியை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஏன்னா என்னை ஒன்றும் வாழ விடு, என்னை இப்படியே பேச்சால வார்த்தைகளால் நோகடிக்காது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், உள்ளாரது நாவினால் சுட்ட வடு. அவச்சொல் பழிச்சொல் என் குடும்பத்துக்கு தேவை கிடையாது. அதுலேயும் கூட வந்த பாவத்துக்காக குமரேசனுக்கு தேவையே கிடையாது. அவன் குடும்பத்தில் அவன் ஒய்ஃப் என்ன நினைக்கும்? ஏங்க நான் தான் உங்களை போக வேணான்னு சொன்னேன்ல, மீறி போனீங்க. எங்கள் அக்கா அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அக்கா, ஏன் அக்கா, ஏன் அக்கா, சூர்யா அக்கா, சூர்யா அக்கான்னு சொல்லி சொன்னீங்களே, இன்னைக்கு அதே அக்கா உங்களை எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனை அங்கே தூக்கி போட்டு மிதிக்காதா? ஏற்கனவே அவனும் வந்து பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான். ஒரு இடத்துக்கு அந்த பிள்ளை வந்து போகக்கூடாது. எங்கேயுமே சூர்யாவே பல இடத்துல சொல்லியிருப்பான், குமரேசனை வந்து நம்பவே நம்பாது அவங்க ஒய்ஃபு, அவன் ஒரு உண்ணா நம்பர் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு சந்தேக கண்ணோட தான் இருக்கு. அவனும் கேப்பில் கிடா வெட்டுறவேங்கிறது எனக்கும் தெரியும். அப்படி உள்ளவனை நம்பி நம்ம கூட அனுப்பியிருக்காங்க, சூர்யா கூட வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட மனநிலை எப்படி பாதிப்பு அடையுமா அடையாத? கொஞ்சம் யோசிக்கணும். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இந்த மாதிரி இனிமேல் நீ எங்கேயுமே என் கூட டூர் வர முடியாது, இதோட முடிச்சு போச்சு. இனிமே வந்து நீ உடல்நிலை சரியான உடனே நீ காலில் கூட சொல்கிறா, எனக்கு வந்து நீங்கள் நான் குமரேசன் போனது அன்கம்ஃபர்டபுள், அவன் வந்ததுனால தான்
அவன் கருகுனால தான் நான் எனக்கு வந்து பிடிங்கிருச்சு, நான் பீரியட் ஆனேன், என்ன வந்து நம்மளே கூட்டிகிட்டு வந்து அண்ணனும் அக்காவும் வந்து உல்லாசமாக இருக்க போகிறாங்களோ, சல்லாபமாக இருக்க மாட்டாங்களோ, மான்வேட்டை நடக்க போகுதோன்னு சொல்லி அவன் வாயில் விழுந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி பீரியட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேலே பழிய போடுறான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு அண்ணனும் அக்காவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் வந்து இந்த மாதிரிலாம் நினைப்பானா? அவன் அவ்வளவு கேவலமானவனா? நான் கேட்குறேன். தவறு. உன் வார்த்தைகளை திருத்திக்க. உன்னால இப்போ அவனுக்கு கெட்ட பேர். இனி அவன் எந்த ஊருக்காக தனியாக போக முடியுமா சொல்லு? அவன் மேலே சந்தேகன் வராதா? அவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போடுறியா? அவன் முண்டாட்டி அவனை நேரம் பிரித்து மேய்ஞ்சிடாதா? கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசிக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது ஃபைனல். இனிமேலாவது நான் நைட்டு லைவும் அவளை ஏன் வர வேண்டாம்னு சொன்னேன்னா, அவள் வாயை வச்சுக்கிட்டு, ஏன்னா சண்டை அதுக்கு முன்னாலே வந்துருச்சு, சும்மா இருக்க மாட்டான் வாயை வச்சுக்கிட்டு. லைவில் உட்காந்துக்கிட்டு சுமி தான் காரணம், சுமி தான் இப்படி பண்ணுனா, குமரேசன் கையாளு இப்படின்னு லைவில் பேசுவா. நான் லைவை பிடிக்கி கட் பண்ணி விடுவேன், சண்டை வரும், திருப்பி நாரணும். இதெல்லாம் வேணாம். இனிமேல் சண்டை போடுற உடம்புல எனக்கு தெம்பும் இல்லை. சண்டை போடுற அளவுக்கு எனக்கு வந்து இதோட உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும். அதுக்கு கொஞ்ச நாளாவது உங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நான் நடிச்சாவது உனக்கு பணிவிடை பண்ணி உன்னை நல்லா ஆக்கி உனக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கி உன் குடும்பத்தோடு ஒப்படைச்சிட்டு நான் என் குடும்பத்தோடு போய் சேர போகிறேன். இதில் நீ வந்து என்னை இனிமே போய் பிளாக்மெயில் பண்ணுறது, என்னை போய் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், நீ இல்லாட்டினா நான் மருந்தை குடிச்சிடுவேன், நான் தூக்குல தூங்கி, இந்த பேச்சே வேணாம். இனி உன் வழி வேற, என் வழி வேற. கரெக்டாக எண்ணி 30 நாள். இன்னைக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி எத்தனை எனக்கு தெரியலை. இன்னைக்கு தேதியிலேருந்து அடுத்த மாதம் 20 நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு தேதி 20. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்ச நாள். அன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு உனக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நான் வந்து சுதந்திரமா, இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விடுதலை பத்திரம் வாங்கி நான் சந்தோஷமா என் குடும்பத்தோடு போய் சேர போகிறேன். ஆகஸ்ட் 15லேருந்து எனக்கு சுதந்திரம், என் சுமி குடும்பத்தோடு போய் வாழ்கிறதுக்கு சுதந்திரம். நான் ஒரு ஃப்ரீ பேடாக பறக்க போகிறேன். இதுதான் என்னோட முடிவு. நீங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்குங்க அந்த ஆகஸ்ட் 15க்காக. நானும் அதுக்குள்ளே இவளுக்கு முதுகெலும்பு சரியாகணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. அவன் நல்லா ஆயிட்டா நான் கிளம்பிடுவேன். ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு 12 மணி. ஆகஸ்ட் 15 உலகத்துக்கே சுதந்திரம் கிடைச்ச நாளில் எனக்கு சுதந்திரம். ஓகேவா? இது பொய் கிடையாது, உண்மை. பல பேர் வருவாங்க வந்து, நீ தானே ஆகஸ்ட் 15 போய் தள்ளிடுவ, போடா வெக்கங்கிட்டவனே. அடுத்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில் போய் அவன் மடியில் தாண்டா படுத்து கிடப்ப, கவட்டையிலப்பாங்க. கிடையாது. இது உறுதி உறுதி உறுதி. நான் சொன்ன சொல்லும் வாக்கும் மாற மாட்டேன். இது உங்கள் மேலே ஆணை, பேடு கமெண்ட் போடுறவங்க மேலே ஆணை. பாய்.